ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏற்கனவே சஜித் பிரேமதாச தொடர்பான ஒரு அதிருப்தி ஒன்று நிலவி வருகிறது. யாராவது ஒருவர் ராஜினாமா செஞ்ச அந்த பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தேசிய பட்டியலூடாக பலமான குற்றச்சாட்டுகள் யார் மேல விழுந்தா பிள்ளையான் மேல தான் விழுந்தது. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்டவர் என்று காரசாரமான பல விவாதங்கள் போன வருடத்தில் இருந்து இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. மன்னார் வைத்தியசாலையில தாயும் சேயும் ஒரே நேரத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவும் வைத்தியர்களுடைய அசம்பந்த போக்கு என்றுதான் இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேல சீன தூதுவர் அவர்கள் இங்க வந்திருந்தார் நேற்றைய தினம். ஜாழ்ப்பாணத்துக்கு அவர் வருகை தந்த பொழுது ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக சந்திப்பை அவர் மேற்கொண்டிருந்தார். இவர் ஒரே நாடாக இருக்கின்ற பொருளை பார்க்கின்ற பொழுது, ஒற்றையாட்சி நாடாக இருக்கின்ற பொழுது இலங்கைக்குரிய சகல ஆதரவுகளையும் வழங்க சீனா தயாராக இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் என்கின்ற பொருளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 把有关的疫苗重点投放到北部省和东部省。我相信斯里兰卡，我相信北部省的很多朋友，或者绝大部分朋友。ஜெஃப்னா படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்ப இலங்கை அரசியலில் ஒரு திடீர் திருப்பம் ஒன்று ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. என்று பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று ஆராயப்படுகின்றது. குறிப்பாக இது எப்படி நடக்கும் என்றால், ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏற்கனவே சஜித் பிரேமதாச தொடர்பான ஒரு அதிருப்தி ஒன்று நிலவி வருகின்றது. ஏற்கனவே இந்த வருடம் நடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் உட்பட 2 ஜனாதிபதி தேர்தல்களையும் 2 பாராளுமன்ற தேர்தல்களையும் சஜித் தலைமையிலான அணி தோல்வியடைந்த ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே கட்சியில் இருக்கிற சில உறுப்பினர்கள், நீங்கள் கட்சியுடைய தலைவராக இருங்கள், எதிர்க்கட்சி தலைவராக கர்ஷடி சில்வா அவர்களை நாங்கள் நியமிக்கின்றோம் என்கின்ற ஒரு பேச்சு கூட அண்மையில் இருந்து வந்த தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஆகவே இப்படியாக அவர்களுக்குள்ள உட்கட்சி பூசல் ஒன்று இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் இந்த தேசிய பட்டியல் தொடர்பாகவும் சில முரண்பாடுகள் அங்கு நிலவி வருகின்றது. ரஞ்சித் மத்தும பண்டார அவர்களை தேசிய பட்டியலூடாக அனுப்புவதற்கு இவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவரை அனுப்பக்கூடாது என்றும் ஒரு சிலர் தங்களது கட்சி சார்பாக சொல்லிய வண்ணமே இருக்கிறார். அந்த வகையில் மனோ கணேசனும் தனக்கு தேசிய பட்டியலூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஒரு பதவி வேண்டும் என்று அவரும் கேட்ட வண்ணமே இருந்தார். ஆகவே இவ்வாறாக அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்ப நிலை இருக்கின்றது. ஆக இந்த குழப்ப நிலையை பயன்படுத்தி, ஏற்கனவே நாங்கள் போன காணொலியில் சொல்லியிருப்போம், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது எப்படி என்றால், ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு தெரிவித்த இந்த சிலிண்டர் கட்சியிலிருந்து 2 தேசிய பட்டியலுக்கு தெரிவாயிருக்கின்றனர். அதுல ஒருவர் ரவி கருணாநாயக்கவை இவர்கள் தேசிய பட்டியலில் உள்வாங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆகவே இந்த 2 ஒருவர் ரவி கருணாநாயக்க, இன்னும் ஒருவரை நியமிக்கவில்லை. அப்ப இந்த 2 யாராவது ஒருவர் ராஜினாமா செஞ்ச அந்த பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஒரு தகவலும் பெறவில்லை. ஆகவே இந்த 2 விடயங்களையும் வைத்துக் கொண்டு, அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவான பிறகு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிற சில உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் ஊடாக ரணில் விக்ரமசிங்கனுடைய கட்சியை பலப்படுத்தி அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகளும் அப்படி நடைபெறுவதற்கான ஆலோசனைகளும் திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன என்று அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நகர்வுகள் அங்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கு. அரசியல் வட்டாரங்கள் இப்ப இந்த நகர்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தகவல்களும் வசஞ்ச வண்ணமே இருக்கு. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்கு. அது மட்டுமில்லாமல் சஜித் பிரேமதாச தொடர்பான எதிர்ப்பலைகளும் ஏராளமாக இருக்கு. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வருகின்ற பொழுது சில பலமான கேள்விகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கு. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வரும் பட்சத்தில் அரசியல் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கின்றார்கள். இது இவ்வாறாக இருக்க, இன்னொரு விடயம் ஒன்று இந்த அரசியல் களத்தில் நடந்திருக்கு. என்று பாத்தீங்கன்னா பிள்ளையான் தொடர்பான விடயம். ஏற்கனவே பிள்ளையான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் பிள்ளையானவர்கள் அதில் ஆஜராகாம இருந்தார். அவருக்கு சமன் கூட அனுப்பப்பட்டது, அவர் ஆஜராக வேண்டும் என்று. இருந்தாலும் அவர் ஆஜராகாம காலம் தாழ்த்தி வந்தார். நேற்றைய தினம் அவரை கட்டாயமாக ஆஜராகும்படி அழைப்பாணை விடுக்கப்பட்டது. அந்த வகையில் அவர் இன்றைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகிறார்.
உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்டவர் என்று காரசாரமான பல விவாதங்கள் போன வருடத்திலிருந்து இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. அதுல குறிப்பாக இந்த சேனல் 4 வந்து அசாத் மௌலானா, முதல் இவருடைய செயலாளராக இருந்த அசாத் மௌலானா அவர்கள் இது தொடர்பாக பல விடயங்களை அந்த சேனல் 4 குறிப்பிட்டிருந்தார். அதுல குறிப்பாக அவர் குற்றம் சாட்டிய பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையான். அவர் நிறைய பேரை குற்றம் சாட்டி இருந்தவர். அதுல பலமான குற்றச்சாட்டுகள் யார் மேல விழுந்தா பிள்ளையான் மேலதான் விழுந்தது. ஆகவே சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற இந்த பிள்ளையான் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருக்கின்றார். ஆகவே இவர் மேல விடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் அண்மை காலமாக இந்த வண்ணமே இருந்தது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பாக தாங்கள் ஒரு சரியான முடிவை எடுப்போம், விசாரணை அறிக்கையில சமர்ப்பிப்போம் என்று தான் அவர்கள் சொன்ன வண்ணமே இருந்தனர். அதுன்ற ஒரு முதல் படியாக ஆண்ட்ரோவினுடைய ஒரு அதிரடி நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே பிள்ளையான் தொடர்பான இந்த வழக்கு விசாரணை மிகவும் இறுக்கமானதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே அந்த கார் மோசடி விபத்து, அதாவது வந்து இந்த கார் ஊழல் மோசடி சம்பந்தமாக ஏற்கனவே ஜோன்சன் பெர்னாண்டோ இப்படி ஒரு விசாரணை என்றுதான் அழைத்திருந்தார்கள். வாக்குமூலம் பெறுவது விசாரணை என்று அழைத்து பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போல பிள்ளையான் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை விட, அதாவது ஜோன்சன் பெர்னாண்டோட வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை விட இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு பாரதூரமானது. அது ஒரு சாதாரண ஊழல் மோசடி. இது வந்து பல உயிராபத்துக்களை, பல உயிர் சேதங்களை ஏற்படுத்திய ஒரு வழக்கு சம்பந்தமாக இவருக்கு இங்கு இப்ப விசாரணை நடக்க இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான பிள்ளையானுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, அது மட்டுமில்லாமல் பிள்ளையான் தொடர்ந்தும் இந்த நிலைப்பாட்டில் கைது செய்யப்படாமல் இருப்பாரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக அடுத்த கட்ட செய்திகள் வரும் பொழுது அதை நாங்கள் தருவதற்கு காத்திருக்கின்றோம். இப்படியாக அரசியல் களத்தில் இப்படி பல விடயங்கள் மாறி இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயம் மன்னார் பொது வைத்தியசாலையில் நிகழ்ந்திருக்கு. உண்மையாக இது ஒரு இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து இப்ப நாளைக்கு அமைச்சரவை கூடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் கடந்து போய்விட முடியாது. இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கணும் நாங்கள். ஏன்னா மன்னார் வைத்தியசாலையில் ஏற்கனவே ஒரு மகப்பேறு சம்பந்தமான ஒரு உயிர் சேதம் ஒன்று ஏற்பட்டது. ஒரு தாய் உயிரிழந்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த மகப்பேருக்கு கூட்டிக் கொண்டு போன இடத்துல அந்த வைத்தியர்களின் அசண்டையினம் காரணமாக அந்த பெண் வந்து இரத்தப்போக்கு அதிகமாகி உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. அங்க பெரும்பாலும் குற்றம் சாட்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியர்கள் மேலதான் குற்றம் சாட்டப்பட்டது. பொதுமக்களாலும் சரி, அந்த குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களாலும் சரி, இந்த வைத்தியர்கள் மேலதான் குற்றம் சாட்டப்பட்டது. அதே போல இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மன்னார் வைத்தியசாலையில தாயும் சேயும் ஒரே நேரத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவும் வைத்தியர்களுடைய அசம்பந்த போக்கு என்றுதான் இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இதற்குரிய வழக்கு விசாரணைகள் நடந்ததற்குரிய தீர்ப்புகள் வருகின்ற பொழுதுதான் இது தொடர்பான முழுமையான ஒரு முடிவினை நாங்கள் பெற முடியும். உண்மையிலே அங்க என்ன நடந்தது, அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, உண்மையிலேயே அவருக்கு சுகமான ஒரு பிரசவம் நடந்திருக்குமா அல்லது கட்டாயம் நாங்கள் சிகிச்சை, அதாவது சத்திர சிகிச்சை செஞ்சுதான் பிள்ளை எடுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமா என்பதை நாங்கள் அவர்களுடைய விசாரணைகள், அடுத்த மரண விசாரணை அறிக்கை, அது மட்டும் இல்லாமல் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அங்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த விசாரணை அறிக்கைகள், அவருடைய அந்த ஹிஸ்டரி, அதாவது வந்து அவருடைய வரலாறுகள், அவருடைய அந்த சிகிச்சை வரலாறுகளை பார்த்து அதற்கான ஒரு முடிவுகள் ஒன்று நீதிமன்றத்தால் எடுக்கப்படும். அதற்கு பிறகுதான் இது தொடர்பான முடிவுகளை நாங்கள் சொல்லலாம். இது தொடர்பான செய்திகள் வருகின்ற பொழுதும் அதை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இது உண்மையிலேயே ஒரு உச்சகட்ட விடயமாக போய்கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக 3 வழக்குகள் மன்னார் வைத்தியசாலை தொடர்பாக இருக்கு இந்த வழக்கோட சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் முன்னர் இந்த பிரச்சனை நடக்கின்ற பொழுது, அந்த ஏற்கனவே இருந்த அந்த பெண்ணினுடைய பிரச்சனை நடக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்க போய் அது தொடர்பான விடயங்களை வெளிக்கொண்டு வந்தார். அது தொடர்பாக கைதுகளும் இடம்பெற்றிருந்தார். அவர் மேல விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்டு அவர் மேல அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த மன்னார் தொடர்பான விடயத்தை. ஆகவே இந்த விடயத்தில் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்த இரு விடயங்களும் வேறு வேறையாக இருக்கு. முதல் அவர் சாதாரண ஒரு வைத்தியராக இருந்தார், இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறி இருக்கின்றார். ஆகவே இது விடயமாக அவர் என்ன அதிரடியான முடிவை எடுக்க போறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆக உண்மையிலேயே எது என்னவாக இருந்தாலும் சரி, யார் இதற்குரிய இந்த தீர்வு திட்டங்களை தராமல் இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த குடும்பத்தினருக்கான உரிமை, அது
அந்த உயிரிழப்புக்கான நீதி கோருவது என்பது குடும்பத்தினருக்கான உரிமை. அதற்குரிய முடிவுகள் தீர்த்திட்டங்கள் ஒரு சரியான முறையில் ஒரு புறவயமான முறையில் அவர்களுக்கு நடுநிலையாக கிடைக்கணும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அது தொடர்பான முடிவுகள் வருகின்ற பொழுதும் அதை தருவதற்கு நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா அண்மை காலமாகவே இந்த இடதுசாரி கட்சி ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். ஆகவே இடதுசாரி நாடுகளோடு மட்டும்தான் இந்த கூட்டாண்மை சம்பந்தமான விடயங்கள் நடக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. ஆகவே இது தொடர்பாக அண்மையில சீன தூதுவர் அவர்கள் இங்க வந்திருந்தார். நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்துக்கு அவர் வருகை தந்த பொழுது ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக சந்திப்பை அவர் மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் அந்த ஊடக சந்திப்பில் அவர் பல விடயங்களை கூறியிருந்தார். குறிப்பாக அவர் கூறுகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்தார். ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கூட இலங்கை ஒரு நல்ல உறவு நிலையில் இருக்கிறது, தங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை வளாகத்தில் இருக்கின்ற பொழுது கூட இலங்கைக்கு உள்ள அண்மைக்காவிட்டாலும் கூட இலங்கை வளாகத்தில் அந்த இந்து சமுத்திரத்தில் இலங்கை அண்டிய பகுதியில் இருக்கின்ற பொழுது கூட இந்தியாவால் இருந்து பலமான அழுத்தங்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இவர் இப்படி கூறியிருப்பது ஒரு அரசியல் காய் நகர்த்தலா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சர்வதேச அரசியல்ல தாங்கள் இந்தியாவோட எதிர்ப்பு இல்லை என்கின்ற ஒரு கருத்தை சொல்லாமல் சொல்கின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அல்லது எதிர்ப்பில்லாத மாதிரியான ஒரு பாணியில காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சியா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்க அவர் இன்னொரு கருத்தை முன்வைச்சிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இலங்கை ஒரு நாடாக ஒரு தனி நாடாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இலங்கைக்கு சகலவிதமான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இதில் ரெண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கணும். ஒன்று, இவர் ஒரே நாடாக என்கின்ற பொருளை பார்க்கின்ற பொழுது ஒற்றையாட்சி நாடாக இருக்கின்ற பொழுது இலங்கைக்குரிய சகல ஆதரவுகளையும் வழங்க சீனா தயாராக இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் என்கின்ற பொருளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமஷ்டியாக இலங்கை பிரிக்கப்படுகின்ற பொழுது, அதாவது மாகாணங்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க மாட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே சீனாவினுடைய இந்த நிலைப்பாடு தமிழர்கள் மத்தியில இன்னொரு தாக்கத்தை செலுத்த போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விடயம், அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த ஜாழ்ப்பாணத்தை கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு மையப்படுத்தி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருந்தது. அது குறிப்பாக நான் இப்போ சொன்ன இந்த ஒரு குடையின் கீழ் என்கின்ற அந்த பொருள் அவர்கள் அழைச்சிருந்தவை. அதற்கு பிறகான சூழ்நிலையில் இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எந்த ஒரு ஒத்துழைப்புகளும் வழங்கப்படுவதில்லை. தாங்கள் ஏதாவது ஒரு திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கே வருகின்ற பொழுது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து எந்த ஒரு ஒத்துழைப்புகளும் வழங்கப்படுவதில்லை. தாங்கள் ஏதாவது ஒரு திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விடயங்களூடாக இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களை அணுகின்ற பொழுது கூட தங்களுக்கு ஒரு சரியான பதில்கள் அங்கிருந்து வருவதில்லை. சரியான ரிப்ளை பண்ணினமில்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணினமில்லை, ஒரு பொறுப்புணர்வோடு அவர்கள் நடக்கினமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சீனாவினுடைய ஒரு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திர ஆயத்தமான இருந்த நேரத்தில் அதில் பல எதிர்ப்பலைகள் ஏற்பட்டிருந்தது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோடு. ஆகவே இது தொடர்பாகத்தான் அவர் கழிச்சிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் கூறுகின்ற பொழுது ஒரு விடயத்தை கூறியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, கல்வி திட்டத்தோட கல்வி ரீதியான திட்டங்களோட இலங்கையோடு நாங்கள் உடன்படிக்கையில் இருக்கிறது. இலங்கையில் பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாட்டோட உடன்படிக்கையில் இருக்கிறது ஒரு நல்ல விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இதை இன்னொரு விதத்திலையும் பார்க்கணும். ஒரு கல்வி செயற்பாட்டின் மூலம் ஒரு நாடு அல்லது இன்னொரு பண்பாட்டை திணிப்பதற்குரிய வழிவகைகளை இலகுவாக செய்துவிடலாம். உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய பல்கலைக்கழகம் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. பல்கலைக்கழகம் என்பது ஒரு இலங்கை என்ற பல இனத்தவர்களும் ஒன்று கூடுகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல இன்னொரு நாடு தன்னுடைய கல்விக் கொள்கைகளை அல்லது கல்வி திட்டங்களை உட்புகுத்துகின்ற பொழுது அவர்களுடைய பண்பாடும் இலகுவாக நுழைந்து விடுகின்றது. ஆகவே இது எதிர்கால கல்வி செயற்பாடுகளுக்கு பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே இதையும் தீவிரமாக விசாரித்து தீவிரமான விசாரணைகள் மூலம், அது மட்டுமில்லாமல் ஒரு ஆய்வின் மூலம் ஆராய்ந்துதான் இது தொடர்பான உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் பல கல்வியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கிறோம். ஆகவே சீனாவினுடைய இந்த திட்டங்களை பார்க்கின்ற பொழுது, சீன தூதுவர் அண்மையில் கயச்ச விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவர் சொன்ன முக்கியமான ஒரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவுடைய நிலைப்பாடு, மற்றது இந்த பல்கலைக்கழகம், அடுத்தது இந்த ஒற்றையாட்சி சம்பந்தமான நிலைப்பாடு. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயம், இந்த இடதுசாரி
கொள்கையை பின்பற்ற ஒரு ஜனாதிபதி ஒருவர் வந்ததன் பிறகுதான் இந்த நாடு இந்த எங்களோட ஒரு இணக்கப்பாட்டுக்கு நீங்கள் வருகின்றீர்களா என்கின்ற ஒரு கேள்வி உடவியலாளர் கேட்கப்படுகிற பொழுது, அதாவது அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இடதுசாரி ஜனாதிபதி ஒருவர் வந்திருக்கிறார் இந்த இலங்கை நாட்டில், இது பற்றின உங்களோட பார்வை என்னென்று அவர் கேட்ட பொழுது அவர் சொல்லியிருந்தார், உண்மையிலே யார் ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் நாங்கள் இந்த உடன்படிக்கை அல்லது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்போம். ஏற்கனவே கொரோனா தடுப்பூசிகளை அதிகமாக வழங்கிய நாடு சீனா தான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் இந்த உங்கள் கடன் சம்பந்தமான சில தளர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தோம் இலங்கைக்கு. ஆகவே இது அன்றுமார ஆட்சியில் நடந்த விடயம் இல்லை, முன்னைய ஆட்சியாளர்களில் நடந்த விடயம் தான், வேறு அரசாங்கத்தில் இருந்தவர்களிட நடந்த விடயம் தான். உதாரணமாக இந்த தடுப்பூசிகள் வருகின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சவனுடைய ஆட்சி, இந்த இணக்கப்பாடுகள் வருகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி. ஆகவே வேறு வேறு அரசாங்கங்கள் இருந்த அந்த நடைமுறையில் தான் நாங்கள் இப்பயும் எங்களுக்கு இடதுசாரி என்பது முக்கியமில்லை, எங்களுடைய நட்பு, இளைஞருடைய நட்பு பாரம்பரியமானது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த சீனாவினுடைய நிலைப்பாடு ஒரு ஆழமாக இலங்கையில கால் பதிக்கிறதுக்கு ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்திலேயும் இருக்கட்டும், கோத்தபாய ராஜபக்சவனுடைய காலத்திலேயும் இந்த சீனாவினுடைய நிலைப்பாடு மிக பெருமெடுப்புல இலங்கையில கால் பதித்தது. ஆகவே கொழும்புல பல இடங்கள் இப்ப சீனாவினுடைய நகரமாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்கள் எல்லாம் இந்த சீனாவினுடைய பெயர் பலகை பொறிக்கப்பட்ட கடைகளை இலங்கையில பார்க்கவே முடியாது. ஆனா இப்ப கொழும்புல இதை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. ஆகவே சீனாவை உள்ளே விடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அல்லது சர்வதேச அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு அச்சம் இப்ப அரசியல் ஆய்வாளர்கள் மேல எழுந்திருக்கு. அது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆகவே இது தொடர்பாக அந்த சீன தூதுவர் உரையாடிய அந்த ஊடக சந்திப்பையும் நான் அந்த காணொலியோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும்.我第一次到北部省来还是疫情期间，之前呢，我中国政府援助了斯里兰卡很多疫苗，我们与斯里兰卡政府协调，把有关的疫苗重点投放到北部省和东部省。我相信斯里兰卡，我相信北部省的很多朋友，或者绝大部分朋友都接种过Sinopharm。முதல் தடவையாக வடக்கிற்கு வந்தது கோவிட்-19 காலகட்டத்தில். அப்பொழுது சைனா இலங்கைக்கு கோவிட்-19ஐ எதிர்த்து போராடுவதற்காக சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை வழங்கியது. அப்பொழுது நான் அப்போது இருந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சைனா வலியுறுத்தி கூறியது, முழுமையாக வடக்கு கிழக்கிற்கு முழுமையாக சைனோஃபார்ம் தடுப்பூசி பாவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அதனை வலியுறுத்தி சொல்லி செய்திட்டோம்.此后呢，我们也尽其所能吧，提供了力所能及的帮助。比如说像每一个区，北部省有5个区，每个区呢提一套净水设备，给贾弗纳的图书馆。இந்த கோவிட்-19 காலத்து சைனோஃபார்ம் தடுப்பூசி உதவிகளை தொடர்ந்து வடக்கு கிழக்கில் உள்ள எங்களுடைய சகோதரிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவிகளை செய்தோம். அவற்றின் அடிப்படையில் வடக்கில் இருக்கின்ற 5 மாவட்டங்களுக்கும் நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் நாங்கள் 5 மாவட்டங்களுக்கும் வழங்கினோம்.今年上半年，那么中国政府又捐助了总额达到15亿卢比的物资，包括房屋、渔网和大米，而且这些物资呢已经运达到斯里兰卡，大米已经分发了下去。இந்த ஆண்டினுடைய முதல் அரையாண்டு காலகட்டத்துக்குள் சீன அரசாங்கத்தால் 1.5 பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான உதவிகள் வடக்கு மாகாணத்திற்கு செய்யப்பட்டன. அரிசி மற்றும் வீட்டு திட்டம், மற்றது மீன்பிடி வலைகள் என்கின்ற அடிப்படையில் அந்த உதவிகள் செய்யப்பட்டன.师方给我们提供了一个接受的清单，会后我们感兴趣的朋友，我们可以每个人提供一份，有关这次捐助的，对其他国家做了很好的引领和示范。今年
我们就双边来讲又是第一个签订国家，带 மாற்றங்கள் பலப்படுவதையும் நாங்கள் மிகவும் விரும்புகின்றோம். நேற்று இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சர் விஜித ஹெரத் அவர்கள் கூறியிருக்கின்றார், ஜனாதிபதி வரும் மாதம் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று. இது ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம். அவர்கள் அதை செய்வதை நாங்கள் விரும்புகின்றோம். அதன் பிற்பாடு இலங்கை ஜனாதிபதி அவருக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு தருணத்தில் அவர் சீனாவுக்கான விஷயத்தை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் சீனாவுக்கும் இலங்கை மக்களுக்கும் இடையிலும் பொருளாதார ரீதியான தொடர்பாளர்களும் பரிமாற்றங்களும் வளர்ந்து வர வேண்டும் என்றே நாங்களும் விரும்புகிறோம். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் வந்து சீன தூதரகம் சீன நாட்டு பல்கலைக்கழகங்களாவது ஒப்பந்தங்கள் சீனாவுக்கு இங்குள்ள வடக்கோடு செய்யப்பட வேண்டிய வடக்கு மக்களோடு செய்யப்பட வேண்டிய இருதரப்பு கலாச்சாரம் மற்றும் கல்வி ரீதியான பரிமாற்றங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன.我给大家举个例子那么中国是向斯里兰卡提供各不同时期培训的提供培训人员的最多的一个国家。我们除了刚才讲的，除了一些政府的学历教育以外，还有短期的培训，这要增加斯里兰卡人才培养。中国是提供人员最多的国家。I'll give you an example. China is the country that provides most opportunity to Sri Lanka regarding short-term and long-term training program because we want to help Sri Lanka to have more talents in the country. சீனாவானது இலங்கைக்கு அதிகூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்குகின்ற ஒரு நாடாகவே இருந்து வருகின்றது.